கனவு ஒரு நாள் கைகூடும். மேரி ஜோன்ஸ் வாழ்க்கை இதோ உங்களுக்காக. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீ அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாய் கொண்டிருக்கிறேன், அவைகளை என் இருதயத்தின் மகிழ்ச்சி. இந்த வார்த்தைகளினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயங்களிலே பதித்து கொள்ளுங்கள், உங்கள் பாதை வெளிச்சமாய் மாறும். மேரி, எப்படி இருக்க? வசனத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்த? நான் நல்லா இருக்கேன். எனக்கு அந்த வசனம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? சரி, நம்ம அப்புறமா பார்க்கலாம். பாய் பாய். அம்மா, அந்த பெரிய புத்தகத்துல இருக்கத பிரமிப்பா சொல்றாரு ஐயா. அதுதான் பைபிள் மேரி. இதுல தான் கடவுள் ரகசியத்தை எழுதி வச்சிருக்காரு. அப்படியா? எனக்கும் படிக்கணும்னு ஆசையா இருக்குமா, வாங்கி தாங்கம்மா. நம்மகிட்ட தான் காசு இல்லையே, வசதியும் இல்லையே, உனக்கு தான் எழுத படிக்கவும் தெரியாதுல்ல. நான் எப்படியாச்சும் பைபிளை வாங்குவேம்மா, வாசிச்சே தீருவேம்மா. ஆராதனை முடிஞ்சிருச்சுல்ல, நம்ம வீட்டுக்கு போவோம். மேரி, என்னம்மா? பார்த்து வாமா, கொஞ்சம் கொஞ்சமா போடு. சரிம்மா. எதுக்கு பயந்து பயந்து நடக்கிற? மேலே வரப்ப வழிக்கு விழுந்துட்டேம்மா. சரி, பார்த்து பத்திரமா படியில் உட்காரு. சரிம்மா. கீழே கொட்டிடாத. கொட்ட மாட்டேம்மா. அரிசியில் இருக்கிற கல்லெல்லாம் எடு. சீக்கிரமா எடு, அப்பதான் நம்ம போய் சந்தையில் போய் விற்க முடியும். சரிம்மா. மா, நான் பணம் சேர்த்தா எனக்கு பைபிள் வாங்கி தருவீங்களாம்மா? மன்னிச்சுக்கோ மக்களே, என்னால் முடியாது. ஆசை நிறைவேற ஜெபிக்கிறேன். கடவுள் எனக்கு ஒரு வழி காட்டுவாருமா, நான் கண்டிப்பா வாங்குவேன். என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? மேரி, அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன மேரி, சொல்லு. ஒரு நிமிஷமா. அம்மா, இந்த பெட்டியில் நான் காசு சேர்க்க போகிறேம்மா. எங்கேருந்து உனக்கு காசு கிடைக்கும்? நான் விறகு பொறுக்குவேன், பக்கத்து வீட்டில் வேலை செய்வேன், கோழி வளர்ப்பேன், முட்டையை விற்று அந்த காசில் பைபிள் வாங்குவேம்மா. உயிர் காக்கும் வசனம் என் கரத்தில் பெற்றிடவே உள்ளமோ தாகத்தால் அலைபாயுதே. எத்துன்பம் நேர்ந்தாலும் திருமறையை சுமக்கவே ஏங்குதே, தவிக்குதே என் இதயம். ஊஞ்சலாட போலாமா? போலாம். சரி வா. ஏண்டா சிரிக்கிற? ஜாலியா இருக்குல்ல? பின்னாடி அக்கா வராங்க. அப்படியா? விளையாட வரீங்களா? நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. உயிர் காக்கும் வசனம் என் கரத்தில் பெற்றிடவே உள்ளமோ தாகத்தால் அலைபாயுதே. மேரி அந்தா நிக்கிறா, நம்ம அவளையும் விளையாட கூட்டு போவோம். சரி. மேரி, என்ன? எதுக்கு வரகு பொறுக்கிற? நான் பைபிள் வாங்க காசு சேர்க்கிறேன். எங்களோட விளையாட வரலாம்ல? மன்னிச்சுக்கோ, நான் வரல, நீங்க போய் விளையாடிட்டு வாங்க. சரி, உன் விருப்பம். சரி வாங்க, நம்ம விளையாட போவோம். நாம இப்ப எழுத்து படிக்கலாமா? சரி. ஆ
டீச்சர், தேவன் எப்படி எழுதணும்னு சொல்லித்தாங்க. இப்பவே தேவன் நான் உனக்கு சொல்லித்தரணுமா? ஆமாம் டீச்சர், அவரை பற்றி தெரிஞ்சுக்க தான் நான் இங்கே வந்தேன். சரி, சொல்லித்தரேன். தே தே வா வா இன் தேவன். தேவன் 6 ஆண்டுகளுக்கு பின் என் உழைப்பு இன்று சாத்தியமானது. சத்திய வார்த்தையை நான் சுமக்க இன்றே பெற்றிடுவேன் இறைவன் அருளை. என் ஆத்மதாகம் தீர்ந்திடுமே. ஐயா, பைபிள் வாங்க பணம் சேர்த்துட்டேன். பைபிள் தாங்க ஐயா. என்னை மன்னிச்சிடுமா, என்கிட்ட இப்போ பைபிள் இல்லை. 6 வருஷம் காத்திருந்தேன் ஐயா பைபிளுக்காக. பாலநகரில் தாமஸ் ஐயா கிட்ட இருக்கு, அதுக்கு வெகு தூரம் போகணும். நான் எவ்வளோ தூரம்னாலும் போவேன் ஐயா. அது 25 மைல் தூரம் போகணுமா? அது காடு மலையெல்லாம் நிறைந்த பகுதி. நான் போகிறேன் ஐயா. அம்மா. என்னம்மா பைபிள் வாங்கிட்டியா? இல்லைம்மா, ஐயாட்ட பைபிள் இல்லை. பாலாநகரில் தாமஸ் ஐயாட்ட தாம்மா பைபிள் இருக்கு. அது போக 25 மைல் தூரம் ஆகுமா. நான் போகிறேம்மா. அது ரொம்ப தூரமாச்சேம்மா, அங்கெல்லாம் தனியாக போகக்கூடாது. 6 வருஷம் உழைப்போட 25 மைல் பெருசாம்மா. அங்கே போய் வர 50 மைல் ஆகுமே. உன் உடம்பு தாங்குமா? ஆண்டவர் என் கூட வருவார்னு சொன்னீங்களேம்மா. நான் ப்ரேயர் பண்ணுறேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. வேதாகமத்தை பெற்றிட பெற்றோரின் அனுமதியை பெற்று 25 மைல், அதாவது 40 கிலோமீட்டர் தூரத்தை காலுறை இல்லாமல் பயணத்தை ஆரம்பித்தாள். வேண்டும் 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 தேனிலும் இனிய திருமறை வேண்டும். உயிர் காக்கும் வசனம் கையில் இல்லையே. உள்ளமோ தாகத்தால் அலை பாயுதே. மழை தேடும் நிலமாய் நான் அழுகின்றேன். உன் திருமறை கிடைக்காமல் உருகி தவிக்கிறேன். எத்துன்பம் நேர்ந்தாலும் வேதத்தை சுமந்திட வேண்டும். வசனத்தை எங்கும் உடைத்து பிறர் வாழ செய்திடுவேன். வேண்டும் வேண்டும் உந்தன் வார்த்தை வேண்டும். உயிரே தவிக்குது திருமறை கரத்தில் பெற்றிட. ஐயா, ஐயா. இதோ வரமா. உன் பேர் என்ன? எங்கேருந்து வரீங்க? நான் மேரி ஐயா, லால்பிகல் கிராமத்துலேருந்து வரேன் ஐயா. அது 25 மைல் தூரமாச்சு. ஆமாம், இவன்ஸ் ஐயா தான் உங்ககிட்ட பைபிள் இருக்குன்னு சொன்னார். என்கிட்ட பைபிள் இல்லைம்மா. எப்படியாச்சும் கொடுங்க ஐயா. என்கிட்ட இந்த ஒரு பைபிள் மட்டும்தாம்மா இருக்கு. 6 வருஷமா வேதாகமம் வாங்க காசு சேர்த்துருக்க ஐயா. ஒரு பைபிள் தாங்க ஐயா. இன்னொரு பைபிள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கம்மா. அழாதம்மா. என்னால் இப்படியே திரும்பி போக முடியாது ஐயா. நான் எல்லாத்தையும் வேதாகமம் வாங்கிட்டு வருவேன்னு சொன்னேன் ஐயா. வேணும்னா காசை எண்ணி பாருங்க ஐயா.
அழுவாத மேரி, உன் கண்ணீருக்கு முன்பாக எந்த வாக்குறுதியும் பெருசில்லம்மா. இதோ வரமா. இந்தா வாங்கிக்கோமா. இது எனக்கா ஐயா? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்க, நீ ஆசைப்படுறதுனால கொடுத்தம்மா உனக்கு. நன்றி இயேசுவே. இந்த வசனத்தை ஒரு தடவை படி. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உன் பாதைக்கு இது ஒளியாகவே இருக்கும். உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி ஐயா. என் கனவை நிஜமா மாத்திட்டீங்க. நீ ஒரு சாதாரண பெண் இல்லை மேரி, நீ ஒரு சாட்சி. மேரி ஜோன்ஸின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. வயது சிறியது என்றாலும் அவளுடைய விசுவாசம் பெரியது. அவள் தேவனுடைய வார்த்தையை நேசித்தாள், அதற்காக உழைத்தாள், காத்திருந்தாள், இறுதியில் பெற்றாள். இன்று நாமும் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறையை மதித்து வாசிக்க வேண்டும். மேரியை போன்று நாமும் கனவு கண்டு முயற்சி செய்தால் நம்முடைய திட்டங்களை தேவன் நிறைவேற்றுவார். தேவனுடைய வார்த்தையை நேசிப்போம், முயற்சியை விடாமல் தொடர்வோம், விசுவாசத்துடன் வாழ்வோம்.